நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நம்மை இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் நினச்சி பாருங்களேன், எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். தாவீது சொன்னது போல் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எவ்வளோ உபகாரம், எவ்வளோ நன்மைகள் நம்ம ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? நம்ம ஆண்டவர் பேசுகிறவர். அவர் பேசினால் எல்லாம் ரிலீஃப் ஆயிரும். நீங்கள் விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையை கேட்டு பாருங்களேன். வேதத்தை வாசிக்கும் போது ஆனாலும், ஜெபிப்போது ஆனாலும், நம்ம ஆலயத்துக்கு போனாலும், நம்ம சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலை, ஆவிக்குரிய விடுதலை, பெரிய பிளெஸ்ஸிங்காக நம்ம முழு விடுதலையோடு கர்த்தர் நம்மை வாழ வைக்கிறார். அதுதான் உண்மை. இந்த நாளில் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. பரலோக தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா, சேனைகளின் கர்த்தர், இராணுவங்களின் தேவனே, 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவுகிறவரே, சாவாமையுள்ளவரே, நிகரே இல்லாத என் அன்பு தெய்வமே, நேசமே, பாசமே, உறைவிடமே, கோட்டையே, துர்கமே, கண்மலையே, நம்பிக்கையே, ஆதரவே, துணையாளரே, நீர் எவ்வளோ நல்லவரப்பா, வர்ணிக்க முடியாதவரப்பா, நிகரே இல்லாதவர். நீர் எங்களோடு பேசும் ஐயா. நீர் மனிதனோடு பேசுகிறவரப்பா. நீர் பேசினால் போதும் ஐயா. வேதத்தில் பார்க்கும்போது எல்லாரோடும் நீர் பேசியிருக்கீங்கப்பா, எங்களோடும் நீங்கள் பேசுகிறீங்கப்பா. இது எவ்வளோ நல்லவர் ஐயா. நாங்களுக்கு பாக்கியவான்கள். இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார் என்று எழுதியிருக்கிறதப்பா. அப்படியா எங்களோடு நீர் பேசி பேசி எங்களை நடத்துகிற விதங்கள் நினைக்கும் போது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்கள், இந்த நாளில் ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மோடு கூட பேசுகிறார். பார்த்திங்கன்னா, யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இது ஒரு நல்லா கேளுங்க, கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, 24, 25 பார்த்தீங்கன்னா, 25ஆம் அதிகாரம் 21, 22 கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. இதுக்கு ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறார், அங்கே நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர்னை பார்த்து கொண்டிருக்க எனக்கு அன்பான பெற்றோர்களே எல்லாரும், நம்ம பார்த்திங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சந்திப்பாராம் நம்ம ஆண்டவர். அதில் சொல்கிறாரு, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்கே? கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து. அந்த நாட்களில் ஆலயம் கட்டப்படவில்லை, கூடாரத்திற்குள் தான் கர்த்தரை ஆராதித்தார்கள். மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை அங்கே சந்திப்பேன்னு சொல்கிறார். நம்மை சந்திக்க போகும் பாருங்க, ஒருவருக்கொரு நம்ம ஒருத்தருக்கு பார்க்குறோம். நம்ம சொந்தக்காரங்களையோ ஃப்ரெண்ட்ஸையோ ஒருத்தர் பார்க்கும்போது, ஊழியர்களையோ பார்க்கும்போது நம்ம பார்த்தோன்னே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். சந்திக்கிறோம். சந்தித்தோன்னே நம்ம பேசுவோம். அண்ணே, அதே மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். என்னை யாருமே சந்திக்கவில்லையே, என்னை யாரும் என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்காங்களே. இந்த உலகம் இன்றைக்கி அப்படி தான் ஓடிக்கிட்டுருக்கு. இன்றைக்கி எல்லாருக்கும் பல அலுவல்கள், பல பாரங்கள், எல்லாம் அவரவர் வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. யார் வீட்லேயுமே உட்காந்து ஒரு சொந்தக்காரங்க வீட்டு அக்கா தங்கச்சி அப்படி கூட இப்போ இல்லை. என்றைக்கோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறோம், அதோடு போய்கிட்டு இருக்கோம். அப்படி தான் இன்றைக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது. எல்லார் வீடுகளையும் தான் நடந்துகிட்ருக்கு. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய தேவன் சொல்கிறாரு, இன்றைக்கி நம்மளை சந்திக்க வந்திருக்கிறாராம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பார்த்திங்கன்னா, நம்ம எங்கே சந்திக்கார் தெரியுமா? நம்ம ஆலயத்துக்கு போகும்போது சந்திக்க வருகிறார். சந்திக்கிறார் அங்கே வந்து. நீங்கள் நம்ம ஆலயத்துக்கு, அதனால தான் ஆண்டவர் சீக்கிரம் வான்னு சொல்கிறார்.
அங்கே நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நம்ம எல்லாருமே சில நேரம் சர்ச்சில் கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருப்போம். நம்ம வேறு எல்லா காரியத்தையும் செய்வோம், தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவரை தேடுவதில், அவரை தேடி போவதிலே நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்மளை சந்திக்க வருகிறாராம். பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்கிறது, இன்னும் ஒரு வசனம் சொல்கிறது, யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற அப்படி சொல்கிறார். நம்மகிட்ட பேச வருகிறாராம் ஆலயத்துக்கு. இப்படி நம்ம இந்த வசனத்தை உண்மையிலே சொல்கிறேன், இதை இப்படி நம்ம இதை வாசித்தோம்னா, இதை ஆழமாக நீங்கள் வாசித்து பாருங்கள், நம்ம சர்ச்சில் போய் தூங்க மாட்டோம். உண்மையிலே சொல்கிறேன். சொல்கிறாரு, முதல்ல அங்கே சாட்சி பிரமாணத்தில் அங்கே அவர் சந்திப்பாராம். சர்ச்சில் உங்கள் ஜெப இடத்துல உங்களை சந்திக்க வருகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம் பார்த்திங்களா, நம்ம வீடுகளில் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க போகும்போதும் அங்கே சந்திக்க வருகிறார். இதில் சொல்கிறாரு, உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறைதோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. நீ என்னை சந்திக்க வரும்போது நம்மகிட்ட ஆண்டவர் பேசுவார். இன்றைக்கி ஆண்டவர் ஆலயத்துக்கு உண்மையிலே எனக்கு அன்பான சகோதரிகளே, அன்பான பெற்றோரே, சிலர் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம கர்த்தருக்குரிய பயம் நமக்கு இல்லை, அப்படி தான் சொல்ல முடியும். ரொம்ப கேர்லெஸ், ரொம்ப லேட்டாக போகிறது. ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. நம்ம சந்திக்க வர்றாராம். ஒரு மனுஷனுக்கு நம்ம ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன், எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவங்க நம்மளை பார்க்கணுன்னு நினைப்போம், நம்ம சத்தம் கொடுக்கணுன்னு நினைப்போம், தவறு இல்லை. ஆனால் தேவாதி தேவன் நம்மை சந்திக்க வருகிறார், சந்திக்க வருகிறார். இன்றைக்கி நம்மகிட்ட பேசும்படி வர்றார். பேசுனா என்ன செய்வார்? பஸ் பாருங்கள், நம்ம விசாரிக்கிற தெய்வம். அவர் உங்களை விசாரிக்கிற வேதம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடினா நம்ம கவலையெல்லாம் அவற்றை வச்சிடலாம். அதான் அப்படி கர்த்தருடைய பேதுரு எழுதுகிறார். அப்படி இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய அங்கே வாங்குங்க. இன்றைக்கி சந்திக்கிற தெய்வத்தை நாம் எப்படி சந்திக்கிறோம்? பார்த்திங்கன்னா கர்த்தர் நான் மகிமைக்காக ஒருவேளை நான் இப்போ அப்படி சர்ச்சுக்கு போகணுன்னு நான் சொல்வேன், இயேசுப்பா நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன்ப்பா, நான் உங்களை தேட பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஆண்டவர் நம்மள சொல்கிறாரு, நான் உன்னை சந்திப்பேன், நான் உங்கள்கிட்ட பேசுவேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை உங்கள்கிட்ட மனுஷர் பேசலையா? மனுஷர் உங்களை சந்திக்கலையா? ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம கூட பேசுவார். உன் கூட பேசும்படி எவ்வளோ பெரிய சந்தோஷமான வேடு பாருங்கள். இதை வச்சு நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. அப்பா வேதத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அநேகரை சந்தித்தார். ஒருவேளை சாமுவேல் தூங்கிக்கிட்டு இருந்த குட்டி சாமுவேலை ஆண்டவர் சந்திக்க வர்றார். அவனுக்கு யாருன்னே தெரியாது, அப்படி தானே? இன்றைக்கி நம்மை பார்த்து இன்றைக்கி சொல்கிறார், நான் ஒன்று சந்திக்க வந்திருக்கிறேன். நம்ம ஜெப இடத்துக்கு போகும்போது கூட ஆண்டவரே நீங்கள் வந்திருக்கீங்கப்பா. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார்லா, 2 பேர் 3 பேர் எங்கே கூடி இருக்கிறவங்களோ நான் அங்கே இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இங்கே சொல்கிறாரு, நான் ஒன்று சந்திக்க வருவேங்காரு. அப்போ நம்ம கூட இருக்கிறார். கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அப்படி சமீபமாக இருக்கிறாராம். நம்ம ஒரு சிலரை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே நிறைய பேரை ஆண்டவர் சந்தித்தார். ஆமாம், யோவானில் 20ஆம் அதிகாரத்தில் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கே இயேசுவை சந்திக்கார் பாருங்களேன், எப்படி சந்திக்கார்? யோவான் 20ஆம் அதிகாரம். இன்றைக்கி அப்படி கேளுங்க, ஆண்டவர் சந்தித்தார்னா உங்கள் பாரமெல்லாம் மாறிடும், நம்முடைய பலவீனமெல்லாம் மாறிடும், நம்ம பயமெல்லாம் மாறிடும், நம்முடைய போராட்டமெல்லாம் மாறிடும், நம்ம தொட்டைகளெல்லாம் உடைக்கப்படும், எதிர்காலத்துக்கு எல்லாம் உடைக்கப்படும் தேவ பிள்ளையே. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ளவர் அல்லவா, மரித்தோரை எழுப்பினவர் அல்லவா, செங்கடலை பிளந்தவர் அல்லவா, காற்றை அதட்டினவர், நிறுத்தினவர், கொந்தளிக்கும் அலைகளை நிறுத்தின கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஒன்று சந்திக்க வந்திருக்கேங்க. அவரை பிடிச்சிக்கோங்க, நீங்கள் என்ன சந்திக்க வந்திருக்கீங்கப்பா,
ரொம்ப சந்தோஷமா. ஆண்டவர் நீங்கள் என்ன சார், நம்ம அக்கா தங்கச்சி ஒருவேளை நம்ம அம்மா அப்பா தான் நம்ம எப்படி ஆசைப்படுறோம். அப்பா அம்மா வந்திருக்காங்க, சந்திக்க தானே வராங்க, பார்க்க தானே வராங்க, பேச தானே வராங்க. அதை விட நம்ம ஆண்டவர் நம்மளை பார்க்க வந்திருக்காராம். பார்த்தீங்கன்னா இந்த 20ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது 15ஆம் வசனம். மரியாளை பார்த்து இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியை ஏன் அழுகிறாய்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஏன் அழுகிறாய்? நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த மரியாளுக்கு எதிர்காலத்தை குறித்த பயம். ஏன்னா இயேசுவோடு நடந்து ஊழியம் செய்தவர்கள். இயேசு மரித்து விட்டார். எதிர்காலம் என்ன? பயம். எதிர்காலத்தை குறித்த பயம் இயேசு சந்திக்கிறார். தேடும்போது உண்மையாக சொல்கிறேன், கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களை நீங்களும் உண்மையாய் தேடும்போது என்ன நடக்கு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுது 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன செய்கிறாங்க தெரியுமா? மரியாள் கல்லறைக்கு போகிறாங்க. வாரத்தில் 1ஆம் வசனம், வாரத்தில் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகளே நான் மரியாள் கல்லறையினிடத்திற்கு வர்றாங்க. 2வது பார்த்தீங்கன்னா உடனே அவள் ஓடி துரிதமாய். பார்த்தீங்கன்னா சோம்பேறியாக இருக்கல, கேர்லெஸ்ஸாக இருக்கல, ஓடுறாங்க துரிதமாய். நம்ம செபிப்பதற்கு எப்படி ஓடுகிறோம்? கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்கு எப்படி ஓடுகிறோம்? ஆலயத்துக்கு எப்படி ஓடுகிறோம்? யோசித்து பாருங்க. வேறு எல்லாத்துக்கும் துரிதமாக போவோம். ஆனால் வசனம் சொல்லுது, எனக்கு இது வரைக்கும் ஆச்சரியமாக இருந்தது. உடனே அவள் ஓடுறாங்க. ஓடினா என்ன? துரிதமாக போய் ஏசமையை காணோம் அப்படி சொல்கிறதுக்கு, வைத்த இடத்தில் காணவில்லை என்று சொல்வதற்காக சீசர்கள்ட்ட ஓடுறாங்க. முதல்ல கல்லறைக்கு போனாங்க, இங்கே சீசர்கள்ட்ட ஓடுறாங்க, அழுறாங்க. இயேசு சந்திக்கிறார். எதிர்கால பயமே மாறிவிட்டது. இன்றைக்கி நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு வாடகைக்கு கொடுக்க ரூபா இருக்குதா? இல்லையே. பீஸ் கட்ட இல்லையே. வியாபாரத்தில் இப்படி நொடி விழுந்துருச்சே, பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படுறாங்களே, பிள்ளைங்க இப்படி இருக்காங்களேன்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? இந்த வீடு கட்டின நிலைமையிலே இருக்குது, மேலே எழும்பாமல் இருக்குது, ஐயோ இந்த காரியம் வராமல் இருக்குது, இந்த லோன் வரல, இப்படி பல காரியங்கள் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறதா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உன்னை சந்தித்து உன் எதிர்காலத்துக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், அவர் சந்தித்துட்டு சும்மா போவாரா? விதவையின் தாய், விதவையின் மகன் மரித்தவுடன் அந்த அம்மா போய் சொல்லவே இல்லை, பாட போய்கிட்டு இருக்கு. இயேசு சுகமாக்கினார். அழுகையை பார்த்தார். ஏன் அழுகிறாய்? மரியாள் அழுறாங்கல்ல, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு, எதிர்காலத்தை ஒன்றுமே நடக்கலையே, விசுவாசத்தோடு ஆண்டவரை ஓடி மட்டும் அதிகாலையில் ஆண்டவரை ஓடி தேடுங்க. சந்திக்க வருகிறார். உங்களை 4 மணிக்கு எழுப்ப வர்றார். நம்ம 6 மணிக்கு தான் எழுப்புவோம் சிலர். இல்லை, உங்களை சந்திக்க வருகிறார். அவர் சந்திக்க வரும்போது நாம் தூங்கினால் அவர் போய்விடுவார். சூனேமியால் சந்திக்க வந்தார். முதல்ல நம்ம கவனிக்கல, பிறகு தேடுறாங்க. ஆமாம், சந்திக்க வரும்போது நாம் அவரை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும், அவருடைய நம்முடைய பாரங்களை வைக்க வேண்டும். நம்முடைய எல்லா காரியங்களும், நம்முடைய ஜெபப்பாரங்கள், நம்முடைய திருச்சபைக்கு எல்லாவற்றுக்கும் நாம் ஜெபிக்கலாம். எல்லாவற்றுக்கும் பதில் தருவார். ஏனென்றால் இங்கே எதிர்காலத்தை குறித்த பயமே போயிடுச்சு. வசனம் சொல்லுகிறது 18ஆம் வசனம் 20:18 யோவான் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மகளே நாம் மரியாள் போய் தான் கண்டதையும் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். முதல்ல ஆண்டவரை தரிசிப்பதை, ஆண்டவர் சந்தித்ததை, ஆண்டவர் பேசுகிறதை அனுபவித்தார்கள் மரியாள். எதிர்கால பயமெல்லாம் சீஷர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. சுவிசேஷம் சொன்னதே யார் தான்? மரியாள் தான். மகளே நான் மரியாள் தான். எனக்கு அன்பான பெற்றோரை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவர் ஒரு நாள் ஆண்டவர் வந்து நம்ம அநேக வேளையில் நான் அப்படி நினச்சேன், ஏசுப்பா நான் எத்தனை நாள் நான் உங்களை சந்திக்காமல் தூங்கிட்டேன். ஆண்டவர் வந்து எத்தனையோ முறை நம்மளை எழுப்பியிருக்கிறார். வசனத்தின் மூலமாக பேசுவார், சில நேரம் சொப்பனத்தின் மூலமாக பேசுவார். எல்லாம் பிள்ளைங்க சத்தம் மாதிரி கேட்கும். நம்ம எத்தனை முறை அவரை சந்திக்கலை. கர்த்தருடைய வார்த்தை ஒரு இடத்துல சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, லூக்கா சுவிசேஷத்தில் பயங்கரமாக எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எழுதியிருக்கிறது, நான் சந்திக்கும் காலத்தை
நீ அறியாமற் போனபடியினால். அப்படி ஆண்டவர் கோபமாக பேசியிருக்காரு. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் உங்களை சந்திக்காத நாட்களையும் நேரங்களையும் என்னை மன்னிங்கப்பா. நீங்கள் வரும்போதெல்லாம் நான் தூங்கிட்டேன் ஆண்டவரே. நீங்கள் வரும்போதெல்லாம் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துட்டேன். நீங்கள் வரும்போதெல்லாம் யாரோடையோ பேசிக்கிட்டு இருந்தேன்ப்பா. சாயங்கால வேளையில் ஆண்டவர் சந்திக்கிறீங்களா? அன்றைக்கு ஆதாமை சந்திக்க வந்தார். ஆண்டவராகி தேவன் வந்தார். அவன் ஒளிந்து கொண்டான். கர்த்தரை பார்க்க முடியவில்லை. அவனால் பாவம் செய்தவுடன் கீழ்ப்படியவில்லை அல்லவா? ஜெபிக்காதவன் கர்த்தரை பார்க்க முடியாது, தேவனை சந்திக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, ஆமாம், அவர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு பாருங்க, அவன் எதிர்கால பயமே மாறிடுச்சு. உங்களுடைய எதிர்காலத்தெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கருத்தில் கொடுத்துரு, நீ என்னை சந்திக்க மட்டும் வா அப்படின்னு சொல்கிறாரு. எதிர்காலம் கையிலே எதற்கும் பயம் இல்லை, அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை. எல்லா ஆளுகையும் உங்கள் கருத்தில் தருவார் ஆண்டவர். எதற்கெல்லாம் இல்லை என்று அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, ஒருவேளை மரியாள் வெறுமையான சூழ்நிலை அங்கலாய்த்து போகிறாள். ஐயோ இயேசு வரைக்கும், இயேசுவிட இதுவரைக்கும் நம்ம ஊழியம் செய்தோமே, அவரோடே கூட இருந்தோமே, சந்தோஷமாக இருந்ததே, மரித்து விட்டாரே, என்ன செய்வது என்று கலங்கினாள், ஓடினாள், தேடினாள். அவர் வந்து சந்திக்கார். எவ்வளோ நம்ம ஆசையாக ஆண்டரை தேடுறோமோ அப்படி நம்ம தேடி வருவார். ஆமாம், நீ தேடினார் கண்டுபிடிக்கலாம். உண்மை அதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுறது 19ஆம் வசனம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினத்தில் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்க இயேசு வந்து நடுவே நின்றார். அவங்க நடுவே நிற்கிறார். இந்த நாளில் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நம்ம கூட வந்து நிற்பார். நீங்கள் இன்றைக்கி ஆண்டுகிட்ட கேளுங்கண்ணே. பார்த்தீங்கன்னா இந்த தேவன் நான் மகிமைக்காக சொல்லுகிறேன். ஒரு நாள் நாங்கள் ஒரு ஊழியத்துக்காக நாங்கள் கடந்து சென்றிருந்தோம். ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிள்ளைக்கு ரொம்ப சோம் இல்லை, 7 நாள் பிள்ளைக்கு வெட்டு மாதிரி வந்தது. கர்த்தருடைய கிருபை போனோம், போய் ஜெபித்தோம், சுகம் ஆயிட்டு. அங்கே வந்து ஒரு பயங்கர கோட்டைன்னு தான் சொல்ல முடியும். அந்த கோட்டைக்குள்ளே போய் ஜெபித்தோம். அங்கே பொண்ணு எடுத்துருக்கிறார் அந்த பையன் கூப்பிட்டாரு, போய் ஜோம் பண்ணோம். நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வேறு ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த உடனே பிசாசு பயங்கரமாக போராடுறான். ஏன் கோட்டைகளை எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். உடனே எனக்குள்ளே ஒரு பயம், என்னடா அப்படி பேசுது அப்படின்ட்டு, எசுப்பா என்ன செய்யன்னு அப்படி ஒரு செகண்ட் அப்படி திகைச்ச உடனே என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவர்? நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்து விட்டார், நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்து விட்டார். இப்படி சொன்ன அந்த கவி பாடின உடனே பிசாசு ஓடி போயிட்டான். பஸ்ஸுக்குள்ளே இருக்கோம், 2 பேர் போய்கிட்டு இருக்கோம். அப்படியே அரெஸ்ட் ஆகிடுது. தேவ பிள்ளையை நாம் சந்திக்கும் போது நம்ம அறியாதவங்கள் நம்ம நடுவில் வர்றார் தெரியுமா? உங்கள் எதிர்காலத்தை ஆண்டு அப்படி சொல்கிறார் எனக்கு. அவங்க எதிர்காலம், உங்கள் பிள்ளைங்க காரியம், உன் கணவன் காரியம், உன் வேலை காரியம், உன் ஊழியம், பரிசுத்தம், செப வாழ்க்கை, பேரம்பேத்தி, என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ எல்லாவற்றையும் நான் சால்வ் பண்ணுவேங்க. ஆமாம், நீ என்னை மட்டும் தேடி, நான் சந்திக்க வருவேன். என்னை சந்திப்பது மாத்திரம் இல்லை, உன் காரியத்தை எல்லாம் நான் நிவர்த்தி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமா, அவர் இன்றைக்கு அவர் சொன்னால் செய்வார். அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாதவர். ஏனென்றால் நம் ஆதி முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி, ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணி, யாக்கோவோடு உடன்படிக்கை பண்ணி அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். என் பிள்ளைகளுக்கு செய்வேன் என்று சொல்வார். ஏன்னா நம்ம பிதாக்களுக்கு செய்திருக்கிறார், நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, எல்லாவற்றையும் ஏன்ட்ட கொடு, நீ சுமக்காத, நீ மனுஷன்ட்ட போய் சொல்லாத, யார்கிட்டயாவது பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து சொல்லி அழுதுகிட்டு இருக்காத, எங்கேயாவது போய் பேசிகிட்டு இருக்காத. தேவ சமூகம் சந்திக்க வருகிற இடத்தை மறந்து போகாதே தேவ ஜனமே. பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுறது, ஒரு வசனத்தை வாசிப்போம்னா லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே இயேசுப்பா மரிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவங்க வேறலாம் வரா, 8 மைல் தூரம் நடந்து வராங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் 15ஆம் வசனம், இயேசு தாமே சேர்ந்து அவளோடே கூட நடந்து போனார். அவர் வாரார். சீசர்கள் கலங்கி போய் பேசிட்டு வராங்க.
அவங்க கூட நடந்து வர்றார். அப்பொழுது கேட்கார், அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஏசுவா கேட்கார், என்னன்னு விசாரிக்கிறார். அவர் சந்திக்கிறவர். சந்திக்கிறது மட்டுமா, நம்ம துக்கத்தை எல்லாம் மாற்றுறார். அவங்க துக்கம் தெரியாதா? அவங்ககிட்ட சீஷர்கள்ட்ட கேட்காரு, ஏன் இப்படி பேசிகிட்டே போகிறீங்க, ஏன் இப்படி துக்கமாக இருக்கீங்க? அவர் கேட்கார் பாருங்களேன், எப்படி கேட்கார் பாருங்க. ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஏன் நீங்கள் இப்படி துக்கமாக பேசிட்டு போகிறீங்கன்னு கேட்கார். இவங்க உடனே விவரித்து சொல்கிறாங்க. ஆனால் நடந்தது என்ன? அவங்க கூட வர்றார். இன்றைக்கி நம்ம கூட வர்றார். நீங்கள் நம்புங்க தெய்வ பிள்ளைகள், விசுவாசிங்க. ஜெபிப்பது மட்டும் போதாது, ஆலயத்துக்கு போவது மட்டும் போதாது, வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும். நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமையில் இருப்பது நம்பணும். அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். பாருங்க, மரியாளுடைய பாரமாக போயிட்டு ஊழியம் செய்தார்கள் இல்லையா? இன்றைக்கி இவங்க துக்கம் எப்படி மாறிட்டு பாருங்கள். இங்கே பாருங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, 32ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, எப்படி பேசுகிறாரு. அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 பேரும் அவளோடு இருந்தவர்கள் கூடியிருந்ததை கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவள் சொல்ல கேட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நாங்கள் ஏசாமியை பார்த்தோம், எங்கள் கூட வந்தார், அவங்க நாங்கள் பேசிட்டு போகும்போதே எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வேதத்தை வாசியுங்கள், அது கொழுந்து விட்டு எரிய வைக்கும். நம்முடைய வாழ்க்கை, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இத்து போய் இருக்கிறதா, பட்டு போய் இருக்கிறதா, துளிரே விடவில்லையா, இல்லையா? ஆண்டவர் சொல்றார், எதிர்காலத்தையும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். பாருங்கள், ஏதோ கர்த்தருடைய வார்த்தை சுக வாழ்வு துளிர்க்கும் என்று வார்த்தை சொல்லு. இன்றைக்கி நம்மளை சந்திக்க வந்திருக்கிறார். நீங்கள் அப்படி ஒரு முறை சொல்லி பாருங்களேன், சர்ச்சில் போய், எஸ்வா நீங்கள் என்ன சந்திக்க வந்திருக்கீங்கப்பா அப்படி சொல்லி பாருங்களேன், அழகாக இருக்கும். உங்கள் கூட அவர் பேசுவார். நான் மகளே உன்னை சந்திக்க வந்திருக்கேன் பாரு, மகனே உன்னை சந்திக்க வந்திருக்கேன்னு சொல்லுவார். இதில் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள், அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசுகிறார். வேத வாக்கியங்கள் நமக்கு விளக்கை காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக ஓடுறாங்க. நாங்கள் ஏசாமியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய சந்தோஷம். இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம். உண்மையிலே சொல்கிறேன், நம்மளே எத்தனை கர்த்தருடைய வார்த்தை கேட்க 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 விடுதலை நமக்கு உண்டாகிறதே. இன்னும் நாம் பரிபூரணமாய் விடுதலை அடைய வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். முற்றிலும் நம்ம சிறையிருப்பு மாறும். கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிறது என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதுதான் ஆசீர்வதிக்கணும். நம்ம பிள்ளைகள்லாம் எல்லோரும் சிறையிருப்பு மாறணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். அதான் நம்மளை சந்திக்க வருகிறார். சந்திக்க இன்றைக்கு ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் சீக்கிரம் போங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஜெப நேரம் சில ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க. ஆமாம், அவர் சந்திச்சுட்டு உள்ளே போயிடுவார். ஆமாம், இப்போ திருமண வீட்டில் பாருங்கள், கொஞ்சம் நேரம் வெளியே நிற்பாங்க, பிறகு அந்த டைமில் குறிப்பிட்டே உள்ளே போயிடுவாங்க. நம்ம இப்போ போயிட்டு சும்மா சாப்பிட வேணா போகலாம், சாப்பிட்டு வரலாம், அவ்வளோதான். ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை ஃபஸ்ட்டு பெல்லு அடித்த உடனே அவர் சந்திக்க வந்து வெளியே நிற்கிறார். உங்களையும் என்னையும் சந்திக்க, உங்களோடு என்னோடு பேசும்படியா. பேசினா சும்மா போவாரா? சீசர்கள்ட்டே கேட்கார், ஏன் அப்படி துக்கமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கார். நம்மளையும் பார்த்து நீ கேட்கார், நீ கலங்காத. உங்கள்கிட்ட விசாரிக்க வருகிறார், ஆலயத்துக்குள் வருகிறார், உங்கள் ஜெப எல்லைக்கு வருகிறார். நீங்கள் எந்த ஜெப மையத்துக்கு போனாலும் போய் தூங்காதங்க. எங்கே போனாலும், நான் சொல்கிறது சில நேரம் டயர்டாக இருக்கலாம், எந்த நேரமும் தூங்குனா ஏசுபா வந்துட்டு போயிடுவார். எனக்கு இந்த வார்த்தை கிடைச்ச பிறகு நான் நினச்சேன், ஏசுபா இப்போ வந்துட்டு போயிடுவார். நம்ம தூங்கிட்டு இருந்தால் பேச முடியாதே. நம்ம பேச முடியுமா அவர்கிட்ட? அவர் நம்மகிட்ட பேச முடியுமா? முடியாது. அதை மிஸ் பண்ணி விடாதபடி இன்றைக்கு மனம் திரும்புவோம். ஒரு வார்த்தை சொல்லுது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால். கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்க தேவ பிள்ளையே, நான் சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் என்ன நடக்குமா தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுறது, சத்துரு நம்மளை பீரிட்டு போட்டுருவான்னு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளில் எனக்கு அன்பான தேவ ஜனமே, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி இந்த வசனம் பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், அது பயங்கர வசனம். அதில் எழுதியிருக்கு, லூக்கா 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம்.
உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. அதுக்கு கீழே ஒரு வசனம் பயங்கரமாக எழுதியிருக்கு. அவ்வளோ அந்த இதுக்கு நாம் சூறையாடப்படக்கூடாது. ஆண்டவர் சும்மா சொல்லலை, நம்மை சந்திக்கும்படியாய். சத்துரு நம்மளை தொட வாரான்னா நம்மளை சந்திக்க வருகிறான். சூறையாடிடுவானா. நம்ம பிள்ளைகளெல்லாம் அப்படி அதில் எழுதியிருக்கு, பயங்கரமாக எழுதப்பட்டிருக்கிறது லூக்கா 19. நாம் அந்த காரியங்களுக்கு விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியா சந்திக்கும் தெய்வத்தை நாமும் அவரை சந்திப்பதுக்கு நாம் ஆயத்தமாகும். 4 மணிக்கு எழும்பி ஆண்டவர் சந்திப்பதற்கு 4:30க்கு எழும்பிருங்க. போதும். இதுவரைக்கும் தூங்கினது போதும், இதுவரைக்கும் பழக்கம் விட்டது போதும், இதுவரைக்கும் அழுதது போதும். தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீங்கள் என்ன சந்திக்க வந்திருக்கீங்கப்பா, நான் ஒன்று உங்களை பார்க்க வந்திருக்கேன்ப்பா. நம்ம எல்லாவற்றையும் தேசத்துக்காக ஜெபிக்கலாம், திருச்சபைகளுக்காக ஜெபிக்கலாம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாம், நம்ம கண்ணீர் விடலாம், நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கலாம், என்னென்ன பாரம் இருக்கோ எல்லாவற்றையும் அவற்றை கொட்டலாம். எதிர்காலம் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். அது மட்டுமல்ல, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். வேதத்தை வாசிப்போம், ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். பரலோக தந்தையே உமக்கு நன்றி. எங்கள் கூட நீங்கள் பேசுனீங்கப்பா. சந்திக்கிற தெய்வத்தை மறந்து போன என்னை என் ஜனங்களை மன்னிப்பீராக. ஆலயத்தில் போனால் தூங்கக்கூடாதுப்பா. என் ஜனங்கள் கர்த்தருக்குரிய பயத்தை எல்லாருக்கும் தருவீராக. எல்லாரும் சந்தித்து உம்மை சந்தித்து அவர்கள் உம்மோடு பேசி, நீர் சந்திக்கிறதை அவர்கள் பேசி அவர்களோடு பேசி, எல்லாரும் எதிர்கால பயமெல்லாம் மாறி எதிர்காலத்தில் என்னதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவருடைய பிள்ளைகள் காரியம், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் எந்தெந்த மேட்டர்லாம் சிக்கலாய் கிடக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொடுப்பீராக. என் ஜனத்துக்கு எல்லாவற்றையும் தேவனுடைய நகரம் என்று அவருடைய குடும்பத்தில் எழுதப்படுவதாக. முத்திரை போடுவீராக. காப்பாளர்கள் இறங்குவார்களாக. ஓ மை காட், இவர்களை குடும்பத்தை சுற்றிலும் தேவ பாதுகாப்பாளர்கள் இறங்குவார்களாக. தூதன் இறங்குவாராக. நன்மைகளை எந்தெந்த காரியம் செய்ய வேண்டுமோ தேவ தூதன் இறங்கி செயல்படுவாராக. ஆசீர்வதி கரத்தில் கொடுக்குறோம். எல்லாருக்கும் எல்லாரும் சந்திக்கிறத அவங்க பார்க்கணும், அவங்க பேசணும், நீங்கள் பேசணும், அவங்களும் பேசணும். உங்கள்கிட்ட அந்த அனுபவத்தை கொடுப்பீராக. அது மேலான அனுபவம் ஐயா. அந்த மேலான அனுபவத்தை, அந்த பிளெஸ்ஸிங்கான அனுபவத்தை இவர்கள் அனுபவிப்பார்களாக. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.